guys, welcome back to our channel ஸ்வேகலாம் ருசிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஓவனே இல்லாம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட்டரும் யூஸ் பண்ணலாம், விஸ்கும் யூஸ் பண்ணலாம். முட்டை இதை மாதிரி வெள்ளையா நல்லா நுரைச்சி வந்துட்டதுக்கு அப்புறம் இது கூட 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த 2 முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட எல்லா மாவு பொருட்களையும் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் பால் பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இதை இப்போ நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால். இதை சேர்த்துட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கேக் டின்னில் நாங்கள் இன்றைக்கி பட்டர் பேப்பரும் பட்டரும் க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெறும் ஆயிலும் பட்டரும் கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். இதை மாதிரி இதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் வராது. எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு குக்கரில் சால்ட்டோ ஸ்டாண்டோ வச்சுட்டு அதோட மூடியில் கேஸ்கட்டோ வெயிட்டோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ஆன குக்கரில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதை உள்ளே வச்சிடலாம். 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே செக் பண்ணுற மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்க, நைஃப் க்ளீனாக வந்ததுன்னா கேக் ரெடி. இதை நல்லா ஆற வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுருங்க. லைட்டாக இதை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக அன்மோல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். நாங்கள் இன்றைக்கி தனித்தனியாக 3 லேயர் கேக்குக்கு ஊற்றி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணா ஒரே லேயர் கேக்கை இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி எக்ஸஸ் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. விப்டு க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்றைக்கி நாங்கள் டிஸ்போசபிள் பைப்பிங் பேக் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே இது மாதிரி நாசிலை வச்சுட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸில் வச்சு இதை மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு க்ரீம் ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்டு க்ரீமை இதில் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸ்டைலில் வீட்லேயே எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டெலிஷியஸாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.